இந்த சொல்யூஷனை தண்ணியில் விடும்போது நமக்கு அந்த கலரிங் எல்லோ கலரில் வந்துச்சுன்னா இதில் குளோரினேஷன் இருக்குன்னு அர்த்தம். கலரிங் வரலன்னா இது நாட் குளோரினேஷன் அர்த்தம். குளோரினேஷன் பண்ணவில்லைன்னு அர்த்தம். பாருங்கள், நான் 2 ட்ராப் போடுறேன். க்ளோஸ் ப்ளோ 2 ட்ராப் விட்டுட்டேன். விட்டுட்டு இப்போ இதில் எந்த ஒரு கலர் சேஞ்சஸும் ஆகலை. ஸோ இப்போ டேங்கில் நீல் குளோரினேஷன் செய்யலை அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த கலரிங் சேஞ்சஸ். சரிங்களா? எந்த ஒரு கலரும் மாறாதனால இது இன்னும் குளோரினேஷன் செய்யப்படாத OHTயாகவே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா குளோரினேஷன் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இதை ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம், அதாவது தயாரிக்கும் முறை. குளோரினேஷனுக்கு ப்ளீச்சிங் பவுடர் 120 கிராம் இருக்குது. இப்போ வந்து இதே டேங்கில் தண்ணி எடுத்துருக்கோம். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, எதை வச்சு மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணுறாங்கன்னு காட்டுறோம். தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு மாதிரி கலந்துக்கணும். பசை மாதிரி நம்ம ப்ளீச்சிங் பவுடர் ரெடி பண்ணணும். கை உரை பயன்படுத்தியிருக்காரு, பார்த்துங்க. ஏன்னா கையில் பற்றக்கூடாது. கையில் பட்டால் நமக்கு புண்ணு வந்து கையில் வந்து அல்சர் மாதிரி வர ஆரம்பிச்சோம். கை ஓட்ட கூட போட்டுடலாம் சில சமயம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிறாரு. பேஸ்ட் மாதிரி ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், பேஸ்ட் மாதிரி ஆக்கியாச்சு. சரியா? இப்போ வந்து இல்லை தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக்கி இதை ஒன்று டைல்யூட் பண்ண போகிறோம். ஸ்பிட் பண்ணுறோம், பேஸ்ட்டை டைல்யூட் பண்ணுறோம். நம்ம கரைச்சி டைல்யூட் பண்ணதை இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தண்ணி தான் நமக்கு குளோரின் வாட்டர். கீழே வந்து சுண்ணாம்பு வந்து வீழ்படிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை குளோரின் தான், குளோரின் வாட்டர் தான். ஸோ அதை இப்போ பிரித்து எடுக்கிறோம். எப்படி பிரித்து எடுக்கணும் பாருங்கள். மேலே இருக்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு கீழே இருக்க சுண்ணாம்பை இந்த டேங்கோட கீழே கொட்டிடணும். ஸோ என்ன பர்பஸ், இதை வந்து இங்கே ஏன் கொட்டுறோம் அப்படின்னா, ஒரு சுகாதார ஆய்வாளர் கலப்பணியும் போது இந்த டேங்க் வந்து ஒவ்வொரு நாளும் குளோரினேஷன் செய்து தான் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்குறாங்களா என்ற உறுதி செய்யறதுக்கு இதுவும் ஒரு எளிய வழி. ஸோ இப்போ பாருங்க, இவர் ஆப்ரேட்டர் வந்து இப்போ அந்த தண்ணி எப்படி பிரிச்சு எடுக்கிறாரு பாருங்க. தண்ணியை எப்படி மாத்துறாரு பாருங்க. நல்லா பாருங்க, மேல இருக்க வெறும் அந்த செடிமனான தண்ணி மட்டும் தான் எடுக்கிறாரு, சுண்ணாம்போட எடுக்க மாட்டார். இப்போ பாருங்க, தண்ணி நம்ம முடிஞ்சு இப்போ கீழே பாருங்க வெறும் சுண்ணாம்பு மட்டும் தான் இருக்கு. இதே இப்போ நமக்கு தேவை கிடையாது. ஸோ கீழே இருக்க அந்த சுண்ணாம்பை நம்ம டேங்கோட கார்னர் மூலையில் கொட்டிடுறாங்க. நமக்கு குளோரின் தான் தேவை. ஸோ குளோரின் மட்டும் பிரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நாங்கள் டேங்க் OHT மேலே போய் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, இது மிக்ஸ் பண்ணுறது காரணமாக நீரினால் பரவக்கூடிய நோய்களை நம்ம 95% நம்ம இதன் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்க, இப்போ நம்ம கலந்து மேலே போய் கலக்கிறதுக்காக இந்த பக்கெட்டில் நம்ம மாற்றிக்கிறோம். ஏன்னா இதில் தான் ரோப் கட்டியிருக்கோம். OHT மேலே வந்துட்டோம். இப்போ டேங்க் வந்து மூடிய நிலையில் தான் இருக்கணும். ஸோ இதையும் நம்ம பார்வையிறோம். எப்பயுமே டேங்க் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். இப்போ அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி வந்து இதோட நம்ம கலக்கிறோன்றதை பார்க்கலாம். பாருங்கள், டேங்க் பாருங்கள், தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு 30,000 லிட்டருக்கு கொள்ளளவில் தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. ஸோ இதை எப்படி அவங்க குளோரினேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, வந்து இப்போ நம்ம கலந்து வச்ச குளோரின் தண்ணியை எப்படி OHTயில் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எடுத்தவொடனே ஊற்றிடக்கூடாது, டம்ப் தான் பண்ணணும். பாருங்கள், முக்கி எடுப்பாங்க. ஃபுல்லாக உள்ளே பாருங்கள், உள்ளே வரையும் போகும். நல்லா நம்ம விட்டுட்டுனா ஃபுல்லாக தண்ணியில் குளோரின் நல்லா மிக்ஸ் ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே குளோரினேஷன் பண்ணியாச்சு வாட்டரில். தண்ணியை நம்ம வந்து குளோரினேட் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்து நமக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து வாட்டரோட குளோரின் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணி சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து முக்கால்வாசி, அதாவது 95% நீரினால் பரவக்கூடிய நோய்களை இந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து நம்ம இந்த குளோரினேஷன் மூலிமா நம்ம தடுத்து நிறுத்தியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி இந்த குளோரினேஷன் இருக்குதா இல்லையான்னு நம்ம ஒரு இண்டிகேஷன் நம்ம வச்சுருக்க இந்த குளோரோஸ்கோப் மூலிமா நம்ம இந்த இண்டிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த குளோரோஸ்கோப்பில் 2 காலம்ஸ் இருக்குது பாருங்கள். இது மெஷர்மெண்ட்டு. ஒன்று வந்து கலரிங் காலம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்தால் 2 ppm, இந்த கலரில் வந்தால் 1.5 ppm, இந்த கலரிங் வந்தால் 1 ppm, இது 0.5 ppm. இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி ppm லெவலில் நம்ம பார்க்கலாம். ppmனா பாஸ் பர் மில்லிமீட்டர். இதை எப்படி நம்ம இண்டிகேஷன் காட்டுறதுக்கு பயன்படுத்துறது இந்த ஓடி சொல்யூஷன். இந்த ஓடி சொல்யூஷன் வந்து ஃபுல் நேம் வந்து ஆர்த்தோடொலினின் சொல்யூஷன். ஸோ இதுதான் வந்து அந்த குளோரினோட கலரிங் ஏஜென்ட்டை நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த குளோரோஸ்கோப்லேருந்து ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு வச்சிடுறேன். ஸோ அவுட்லெட்லேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஆர்த்தோடொலினின் சொல்யூஷன் ஓடி சொல்யூஷனை நம்ம 1 2 பாருங்கள், கலர் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ பிஃபோர் குளோரினேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஆஃப்டர் த குளோரினேஷனுக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம தண்ணியில் குளோரின் அளவு இண்டிகேட் பண்ணக்கூடிய கலர் தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 ppm மேலேயே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஓஹெச்டியில் இவ்வளோ இருக்கலாம், சரிங்களா. அடுத்தது பைப்லைன் மிடில் ஸ்டேஜ். பைப்லைனில் 2 ppm இருக்கணும். வீட்டில் பிடிக்கும் போது நமக்கு 1 ppm இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இந்த இண்டிகேஷனை வச்சு இப்போ குளோரோஸ்கோப்பில் பாருங்கள், இந்த இண்டிகேஷன் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ppm மேலேயே இருக்குது, சரிங்களா. இப்போ பாருங்கள் 2 ppm மேலேயே இருக்குது. இது சூப்பர் குளோரினேஷன். ஸோ இப்போ தண்ணி வந்து நம்ம பாதுகாப்பான குடிநீராக இந்த டேங்கை நம்ம மாற்றிருக்கோம், குளோரினேஷன் மூலிமா மாற்றிருக்கோம். சுகாதார ஆய்வாளராகிய எங்களோட கடமையில் இது தலையாய கடமை வாட்டர் குளோரினேஷன். ஸோ வாட்டர் குளோரினேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேங்க்குக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் போர்டு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து டேங்க் சுத்தம் செய்யக்கூடிய நாட்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேட் வைஸாக. 15 நாளைக்கு ஒரு முறை டேங்க் வந்து சுத்தம் செய்யணும். எல்லா ஓஹெச்டியும் டேங்க் ஆப்ரேட்டர் வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து டேங்கை தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேங்க் ஆப்ரேட்டர் ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அதை மானிட்டர் பண்ணுறது, விசிட் பண்ணுறது எங்களோட வேலை. ஸோ இதுதான் அந்த ரெஜிஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அபோவ் 3 ppm இருந்ததுனால, ஸோ இப்போ குளோரினேஷன் வந்து இன்றைக்கி டேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து ரிமார்க்கில் வந்து நில்னு போட்டிருக்கேன்.